என் மேல ஏதாவது கோவமா? அப்புறம் ஏன் என் கூட பேசவே மாட்டேங்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொடு, நானே தேடிட்டு வரேன். ரேவதி, நீ பக்கத்துல இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னங்க, இனிமே நாம இப்படியே இருக்கணும். நாம வாழ்நாள் பூரா இப்படிதான் இருப்போம். எனக்கு எதுக்காகத்தான் இத்தனை நாள் கல்யாணம் நடக்காம போச்சோ? ஏமா ரேவதி, கொஞ்சம் தண்ணி கூட. எம்மாடி, நான் ஒரு விஷயம் சொன்னா கோச்சுக்க மாட்டியே? என்னம்மா? என்னம்மா? அது என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லு. அந்த மாய் வந்திருந்தா. என் கல்யாண விஷயத்தை பத்தி தானே பேச போறீங்க? எனக்கு வேண்டாம். அவன் சொல்ற எந்த மாப்பிளையும் எனக்கு வேண்டாம். அப்படி சொல்லாதம்மா. இப்ப வந்திருக்கிற இடம் ரொம்ப நல்ல இடமா. மாப்பிள்ள நம்ம சூப்பர்வைசர் சிவனாண்டிதாம்மா. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் ரொம்ப ஆசைப்படுறாரு. அவர் என்கிட்ட நேர்ல பேச முடியாம அந்த மாய்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அதை விட எனக்கு கொஞ்சம் விஷம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டு செத்து போயிடுறேன். ஏண்டி, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இவரோட நல்ல மாப்பிள்ள உனக்கு கிடைக்க மாட்டாரு. நல்ல மாப்பிள்ளையா? கண்ட பொம்பளைங்களோட சுத்தரவு கூட என்னவான்னு சொல்றியா? ஆம்பளைங்கனாலே கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதான் செய்வாங்க. ஆமா, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உங்க அப்பா என்ன கொட்டி வச்சுட்ட போயிருக்காரு. ஆமா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். அதெல்லாம் முடியாது. நான் அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அதை விட எனக்கு கொஞ்சம் விஷம் வாங்கி கொடுத்துரு, சாப்பிட்டு செத்து போயிடுறேன். டேய் சிவனாண்டி, நீ ஜெயிச்சிட்டடா. மரியாதை குறையுது. இல்ல, நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். ஜெயிச்சனான்னு தெரியலடா. காமாட்சி அம்மா தான் உங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன இருக்குது? இன்னொரு ரவுண்டு. டேய் எடுத்து ஓசில கிடைச்சா நீ பின்னால கூட குடிப்படா. டேய்
ரேவதி, நீ சிவனாண்டிய கட்டிக்க போறியா? அத்தை கட்டாயப்படுத்தினா கண்டிப்பா கட்டிக்க மாட்டேன். ரேவதி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னா கிடைக்கணும்னா நீ சிவனாண்டிய கட்டிக்க. கோபி, கோபி, இது சொல்ல உனக்கு எப்படி மனசு வந்தது? இனிமே அப்படி சொல்லல, என்ன மன்னிச்சிட்டு. என்ன காமாட்சிக்கா, இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது ஏன்னே தெரியல, உடம்பே சரியில்லை. நானா இருந்தா வீட்லயே இருந்திருப்பேன். உன் கதையே வேற தாட்சாயினி. இனி நான் வாயை திறக்கலப்பா. அவன் தான் வரான். சூப்பர்வைசர் தானே? ஆமா. அப்ப அவர்கிட்ட சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி சரி.